ஆஃப்டர் சி செக்ஷன் முடிஞ்சு எனக்கு சிவியரான பேக் பெயின் வந்துருச்சுங்க. ஸோ நான் ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி கேட்கும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணுமா, நீங்கள் சிசேரியன் பண்ணி 12 days ஆகுது, ஸோ கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் டாக்டரும் சொன்னாங்க. பட் என்னோட சுச்சுவேஷன் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாத நிலமையில நான் இருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுமே வெளியூரில் இருக்காங்க, அம்மா ஒரு ஆள் தான் இருக்காங்க. அம்மா பார்க்க சொல்லலாம்லக்கான்னு கேட்டீங்க. அவங்களுமே ஹார்ட் பேஷண்ட் போது அவங்களே நான் ரொம்ப வேலை வாங்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னோட சின்ன சின்ன ஒர்க்கை நான் தான் பார்த்தாகணும் போது என்னால் இந்த சின்ன ஒர்க் பண்ணுறது எனக்கு சிவியர் பேக் பெயின் வரதான் செய்யுது. சரி என்ன பண்ண, நான் பார்த்து தானே ஆகணும், நமக்கும் யாரும் இல்லைன்னு போது நம்ம தான் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கணுங்க. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மட்டனும் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நான் வேணான்னு தாங்க சொன்னேன். அவர் கண்டிப்பாக நீ சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நான்வெஜ் நல்லா சாப்பிட்டா தான் பால் ஊறும், உனக்கும் உடம்புக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாரு. சரி அம்மாவும் சமைச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளேயே எல்லாரும் நீ கமெண்ட்டை திட்டிடாதீங்க, அதுக்குள்ளேயே தம்பிக்கு பாட்டில் பால் கொடுக்குறீங்களான்னு. அது பிரஸ்ட் ஃபீடிங் தாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் வேலையாக இருந்தேன்னா முன்னாடி பம்ப் பண்ணி வச்சிருவேன். ரெஸ்ட் ரூம் ஏதாச்சும் போகிற மாதிரி தான் அந்த டைம் தானே அம்மா எடுத்து கொடுத்துப்பாங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, அக்கா உங்களுக்காக அண்ணாவும் அம்மா ஹெல்ப்புக்கு இருக்காங்க, எனக்குலாம் யாருமே இல்லைக்கா, நான் நிறைய பேருக்கு ஓடி ஓடி பார்த்தேன், ஆனால் எனக்கு யாருமே இந்த ஹெல்ப் பண்ணலக்காண்டிங்க. கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, நமக்குலாம் கடவுள் இருக்காரு, நமக்கு அதுக்குரிய தெம்பையும் தைரியத்தை அவர் கொடுத்துட்டே இருப்பாரு. ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா லஞ்ச் நல்லாவே சாப்பிட்டு முடித்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.